அதிமுகவில் பாஜக வேண்டாம் என்று ஒரு தரப்பினரும் வேண்டுமென ஒரு தரப்பினரும் கருத்து முரண்பாடோடு உள்ளதால் அனைவரையும் அரவணைத்து செல்லும் சூழல் எடப்பாடிக்கு நேர்ந்துள்ளதாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கள் கிடைக்காததற்கு தான் பாஜக காரணம் என்று சொன்னார். பறையர் சமூக வாக்கு கிடைக்காத காரணம் பாமக என்றுதான் அவர் கூறினார். 2021 தோல்வி அடைந்ததுமே நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான். ஏனால் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கும் டிஃபென்ஸ் அதுதான். 12% கிறிஸ்தவ முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். 2001 நல்லாட்சி கொடுத்தும் திமுக கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தோல்வியுடைய காரணம் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் அப்படியே எதிராக போனதுதான். அதுபோல் 2006 ஜெயலலிதா அம்மையார் தோல்விக்கு காரணமும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் எதிராக போனதுதான் காரணம். அந்த வகையில் 2021 அந்த அணிக்கும் இந்த அணிக்கும் 5% தான் வித்தியாசம். ஆனால் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கள் அப்படியே மு க ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்ததால் தான் ஆட்சி கட்டிலில் தொடர முடியாமல் போய்விட்டது அதிமுக என்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கும் சி வி சண்முகம், கே பி முனுசாமி, ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு அது தெளிவாகவே இருக்கிறது. சோ அவர்கள் பாஜக கூட்டணி தேவையில்லை என்று கருதுகிறார்கள். பாஜக கூட்டணியின் ஆட்களாகத்தான் தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் இருப்பார்கள் என்பதும் அவங்களுடைய உறுதியான திண்ணமான எண்ணம். அந்த வகையில் இது அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்று ஒரு 1/3 அதிமுகவினரும் வேண்டாம் என்று 2/3 அதிமுகவினரும் உள்ளுக்குள்ளே ஒத்த ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. உள்ளுக்குள்ளே அதிமுக கருத்தியலில் மாறுபட்ட கருத்து கொண்ட ஒரு கட்சியாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் அரவணைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி தன் பயணத்தை தொடர வேண்டியிருக்கிறது. குறிப்பா இந்த இடத்தில் எடப்பாடி 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய அளவுக்கு தன் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார். ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஓகே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.